பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, 7ஆம் வருஷம் சிறுமைப்பட்டவனுக்கு கையை தாராளமாய் திறக்கிற கர்த்தர். 7ஆம் வருஷம் விடுதலையின் வருஷம். 7ஆம் வருஷம் ஒரு விடுதலையின் வருஷம். தம்முடைய ஜனங்களுடைய சிறுமையை மாற்றுகிற ஒரு வருஷம். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை சொன்னதுதான். சொன்னவர் அவர்தான், செய்து முடிக்கிறவர் அவர்தான். அவர் சொன்ன வார்த்தையே மனமாற அவர் மனுஷன் அல்ல. சொன்னதை செய்யாம இருப்பாரோ? தம் வசனத்தை நிறைவேற்றாம இருப்பாரோ? மனபுத்திரன் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அவர். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்லன்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, ஆண்டவரே என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்களப்பா, இந்த வேலைக்கு என்ன கொண்டு வந்தீங்களப்பா, இந்த குடும்பத்தில் என்ன கொண்டு வந்தீங்களப்பா. இன்றைக்கு சிறுமைப்படுகிறனே ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கிறனே ஆண்டவரே, நீங்க பார்க்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்க சிறுமையை நிச்சயம் பார்க்கிறார், உங்க கண்ணீரை நிச்சயம் பார்க்கிறார். அவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தை என்ன? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் அல்லவா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் அல்லவா? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய், அவர்கள் உங்களை ஆளுவதில்லை, நீ அவர்களை ஆளுவாய் என்றது வாக்குத்தத்தம் அல்லவோ? அவர் சொன்னபடி செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். உங்கள் கண்ணீரை பார்க்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்க யோசேப்பு மூலம் கடந்து செல்றாங்க எகிப்துக்கு. மோசே என்னும் ஒரு நல்ல தலைவனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் பெருமூச்சும் அவர்களுடைய அங்கலாய்ப்பு தேவ சமூகத்துல வந்து எட்டினது. அப்படியேப்பட்ட கர்த்தர் நம் கர்த்தர். அன்பு தேவ ஜனமே, நீங்க விடுகிற கண்ணீரை கர்த்தர் அற்பமா எண்ணுவாரா? நீங்க விடுகிற பெருமூச்சை கர்த்தர் அற்பமா எண்ணுவாரா? இல்லைங்க. லேயால கர்த்தர் அற்பமா எண்ணலைங்க. ஜனங்க அவர்களை லேயால அற்பமா எண்ணினாங்க, ராகேல் அற்பமா எண்ணினாங்க, கூச்ச பார்வையா இருந்தாங்க, மற்றவர்களுக்கு கண்ணுக்கு அவங்க அற்பமா தெரிஞ்சாங்க. அன்பு தேவஜனமே, இந்த சிறுமை எதுக்கு, இந்த நொறுக்குதல் எதுக்கு, இந்த ஒடுக்குதல் எதுக்குன்னு என்று கண்ணீர் வடிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சொன்னபடியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொன்னபடியே நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. கர்த்தர் சொன்னபடியே நீங்க அவர்களை ஆளுவீங்க. அதுதான் கர்த்தர் தமக்கு கொடுக்கிறார். கடன் வாங்குவதில் நீயும் அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. அநேக மக்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களை கர்த்தர் வைப்பார். உயர்வு கனம் மேன்மை அவராலே வரும். எல்லா உயர்வு கனம் மேன்மை அவராலே வரும். ஒரு நல்ல தலைவனை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணார். கர்த்தருடைய கை வல்லமையை எகிப்தியர்கள் கண்டார்கள். எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்காதபடி தெய்வ சேனை அவர்களுக்கு மத்தியில் வந்து நின்னது போல தேவன் தம்முடைய சேனையை உங்களுக்காய் அனுப்புவார். தம் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்கள், அநேக ஜாதிகள் முன்பாக, ஜனங்கள் முன்பாக நீங்க ஆசீர்வாதமா இருப்பதை கர்த்தர் காண செய்வார். அநேக ஜனங்களை நீங்க ஆளும்படி கர்த்தர் உயர்வ கனம் கொடுப்பது நிச்சயமே. கண்களை தொடச்சு கொள்ளுங்க. உன்னதமான தேவன் உயர்வுக்கு கணக்கும் பாத்திரரை நீங்க நோக்கி பாருங்க. கண்ணீரை தொடச்சு கொள்ளுங்க மகளே. அவர் கற்றுக் கொடுக்கிற, அவர் பயிற்றுவிக்கிற கர்த்தர். பாடுகள் வேதனைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. நம்ம முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க போல புறம்பே பேசக்கூடாதுங்க. சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், நான் உபத்திரப்பட்டது நல்லது. ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு உம்முடைய அன்பை நான் உணர்ந்த, நீர் நடத்துகிற விதத்தை நான் ருசி பார்த்த ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறத நான் ருசி பார்த்த ஆண்டவரே, எல்லா கரங்களுக்கு நீர் தப்பு வைத்ததை நான் ருசி பார்த்தேன். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல இது வரைக்கும் உன்னதமான தேவன் தம்முடைய வல்லமையான கரத்தால் உங்களை நடத்தினது போல இனிமேலும் நடத்துவாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சொன்ன வார்த்தையின்படி இப்படி ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் வைத்து அநேக ஜனங்களை ஆளும்படி வைப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீர் கலக்கங்களை மாற்றினீங்களப்பா.
ஒரு ஆண்டவரே சிந்தையில் ஒரு விடுதலை கத்தர் கொடுத்தீங்களப்பா. இருதயத்திலிருந்து இருந்த அநேக கேள்விக்கு விடுதலை கத்தர் கொடுத்தீங்களா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.